வெட்னஸ்டே மார்னிங். எல்லா மாசத்த விட ஏப்ரல், மே அப்படிங்கிறது கொஞ்சம் இல்ல, நல்லாவே வந்து செலவு ஜாஸ்தியான மாசம் தான். ஒண்ணு வந்து குழந்தைங்க வீட்ல இருப்பாங்க, எங்கேயாச்சும் ட்ரிப்பு போவோம், இந்த மாதிரி செலவு. இன்னொன்னு பெரிய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் தான். பெங்களூர்ல இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கனகக்கான்னு ஒரு அக்கா தான் வந்து எனக்கு 17 வருஷம் வீட்ல எல்லா வேலைகளும் செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா எப்படியோ அதே மாதிரி அமையறக்கு எனக்கு இங்க டைம் எடுத்தது. பட் இந்த அக்கா வந்து சூப்பர். எப்பவும் ஸ்மைல் பண்ணிட்டே, முகம் சுளிக்காம எந்த வேலை சொன்னாலும் சரிக்கா சரிக்கா அப்படின்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. அம்மா அன்னைக்கு காலையில தான் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. சரி, ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீடுன்னு சொல்ல, நம்ம தோட்டத்து மல்லிகைப்பூ பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை கட்டி வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அன்னைக்கு முக்கியமான வேலையே வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் தான், உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. சிட்டு அப்புறம் ஆர்டி, இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இது ரெண்டுலேயும் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் அதில் இருந்து வர பணம் வந்து நமக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர், ட்ரஸ்டடாக யாராச்சும் தெரிஞ்சாங்க அப்படின்னா எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மாதம் 500 போட்டுட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக அது ஒரு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்முக்கு இது நல்லா இருக்காது, லாங் டேர்முக்கு அது ஒரு பெரிய தொகையாக வந்து உங்களுக்கு நிற்கும். நான் கல்யாணமான புதுசுலேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நிறைய இடங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.